Hey guys, welcome back to another new video. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெட்சிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்கெட்சிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல வீடியோ பார்த்தேன், எப்படி அனிமே ஸ்டைலில் வந்து வரைகிறது அப்படின்றதுக்கு. அது வந்து நான் மேலே இங்கே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதை போய் பாருங்கள். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அனிமே ஸ்டைல் ட்ராயிங்ஸ் பண்ணுங்கள், அனிமே டியூட்டோரியல்ஸ் போடுங்க, அப்புறம் நிறைய பேர் நருட்டோ வரைங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ இந்த இடத்துல இருக்குது. அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கெட்செல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமாட்டி அதை நீடபிள் எரேசர் வச்சு லைட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி எடுத்ததும் நான் கண்ணில் இருந்து தான் வரைய ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ டியூட்டோரியல்ஸ் பார்த்துருக்கீங்க முன்னாடி அப்படின்னா நான் எடுத்ததும் கண்ணில் இருந்து தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா கண் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். அதனால் அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்து அதை எவ்வளோ நல்லா வரைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ராயிங் பார்க்க நல்லாயிருக்கும். கண் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமாட்டி நான் மிச்ச இடத்துக்குலாம் போக ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து அனிமே ஸ்டைல் ட்ராயிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அனிமே ஸ்டைல் ட்ராயிங்னு வர்றப்ப நீங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக ஷேட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். உங்கள்கிட்ட நிறையா ஒரு பெரிய ரேஞ்ச் ஆஃப் கலர் பென்சில்ஸ் இருக்குது, 150 கலர்ஸ் இருக்குது, நிறையா ஸ்கின் டோன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அனிமே ஸ்டைல் ட்ராயிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவை வந்து சாலிட் பிளாக் ஆஃப் கலர் தானே. இப்போ ஒரு 24 கலர் பென்சில் செட் வச்சுருக்கீங்க, ஏன்னா நான் தான் வச்சுருக்கேன். அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கின் கலர் வந்து ஒன்று தான் இருக்கும். அப்போ அதில் வந்து அந்த ஸ்கின் டோன் நமக்கு வேணுங்கிறத கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால் நான் என்னோடய பிளெண்டிங் ஸ்டம்பை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் பென்சிலும் யூஸ் பண்ணேன், லைட்டான கலர்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு. நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ரியலிசம் பற்றி இருக்கும், இல்லைன்னா இம்ப்ரெஷனிசம் பற்றி இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டைலே பழகி இந்த மாதிரி அனிமே வரைகிறது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து நமக்கு ஸ்மூத்தான ட்ரான்சிஷன்ஸ் கிடையாது, ஹைலைட்ஸ் கிடையாது, ஷேடோஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக எல்லா ஷேடோஸையுமே தனித்தனி ஷேப்ஸாக பிரிக்கணும்ல. அது எப்படி தான் பிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது என்னமோ கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நருட்டோவுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய்.